ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி. ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவில் 2026ஆம் ஆண்டு மே மாதம் சிம்மம் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன நற்பலன்கள் எல்லாம் நடக்க இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ராசிநாதன் உச்சமாக இருக்கிறார். உங்களுடைய ஜீவனாதிபதி சுக்கிர பகவான் ஜீவனஸ்தானத்திலேயே இருக்கிறார். லாபத்தில் குரு பகவான் அமர்ந்திருக்கிறார். இது போன்ற சூழ்நிலைகளில் இந்த மாதம் உங்களுக்கு ஆரம்பமாகிறது. இந்த மாதத்தினுடைய முதல் வாரத்திலேயே தோராயமாக ஒரு 11ஆம் தேதி அளவில் உங்களுடைய ராஜ யோகாதிபதி 4-9 குடையவர் செவ்வாய் பகவான் சனியோடு சேர்ந்து பாபத்துவமான நிலைகளில் இருந்த அமைப்புகளிலிருந்து அப்படியே விடுபட்டு பாக்யஸ்தானத்தில் வந்து ஆட்சி பெறுகிறார். உங்களுடைய ராசிநாதனும் உங்களுடைய தனாதிபதியும் லாபாதிபதியான புதன் பகவான் சூரிய பகவானும் புதன் பகவானும் சேர்ந்து இந்த மாதத்தினுடைய நடுப்பகுதியில் தோராயமாக ஒரு 15ஆம் தேதி அளவில் 10ஆம் இடத்துல சுக்கிரனுடைய வீட்டிலே வந்து அமர்ந்து விட போகிறார்கள். சூரிய பகவானுக்கு சுபத்துவம் கிடைத்திருக்கிறது. 10ஆம் இடத்துல சூரியன் திக்பலம், ராசிநாதன் திக்பலத்தோடு புதாதித்ய யோகத்தோடு சுக்கிரனுடைய வீட்டில் அதீத சுபத்துவமாக இருக்க போகிறார். உங்களுடைய ஜீவனாதிபதி சுக்கிர பகவான் மாதத்தினுடைய நடுப்பகுதி வரைக்கும் ஜீவனஸ்தானத்தில் இருந்து வலுப்படுத்தி விட்டு மாதத்தினுடைய நடுப்பகுதியில் தோராயமாக ஒரு 14ஆம் தேதி அளவில் லாபஸ்தானத்தில் குருவோடு சேர்ந்து அமர்ந்து பூர்வ புண்ணியத்தை இருவருமே பார்க்க போகிறார்கள். பூர்வ புண்ணியம், பாக்கியம், ஜீவனஸ்தானம், லாபஸ்தானம், தனஸ்தானம் எல்லாமே இயல்பாக செயல்பட போகிறது. ஐயா அஷ்டமச்சனை பெயருக்குத்தான் இயங்க போகிறது. உண்மையில் நீங்கள் அதிர்ஷ்டசாலிகள். அஷ்டமச்சனை காலத்தில் கோச்சார வேத அமைப்புகளால் அஷ்டமச்சனை பகவான் கைகள் கட்டப்பட்ட நிலைகளில் இருக்கிறார். உங்களுக்கு அப்படி ஒன்றும் பெரிய கெடுதல்கள் இல்லை. உங்கள் அருகிலே யாராவது கடகராசிக்காரர்கள் இருந்தால், குறிப்பாக ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் இருந்தால், கடந்த 2-3 ஆண்டுகளாக வாழ்க்கை எப்படி இருந்தது என்று கேளுங்கள். காரணம் கொடூரமான தாக்குதலை அவர்கள் சந்தித்திருப்பார்கள் அஷ்டமச்சனை காலத்தில். அது போன்ற எந்த கெடுதல்களும் உங்களுக்கு இல்லை இல்லை இல்லை. பாக்யஸ்தானம் வலுவடைந்திருக்கிறது. பூர்வ புண்ணியத்தை 2 மாபெரும் சுபர்கள் வலுத்து பார்க்கிறார்கள். லாபஸ்தானத்தில் குருவை அமர்ந்திருக்கிறார். ஜீவனாதிபதியே போய் லாபஸ்தானத்தில் குருவோடு சென்று சுபத்துவத்தை அடைய போகிறார். ஜீவனஸ்தானம் வலுத்து இருக்கிறது. ராசிநாதன் அற்புதமாக இருக்கிறார். சூரியன், குரு, செவ்வாய், புதன், சுக்கிரன் அத்தனை பேருமே உங்களுக்கு நன்மை செய்ய போகிறார்களே, அற்புதமாக இருக்கிறது. போட்டி பந்தயங்களில் கலந்து கொண்டு நீங்கள் வெற்றி வாகை சூட முடியும். அரசு தேர்வு எழுதிவிட்டு காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். அரசு வேலை கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு பொற்காலம், கௌரவ பதவிகள் தேடி வரும். இதுவரைக்கும் வாழ்க்கையில் என்னென்ன தடைகள் எல்லாம் இருந்ததோ படிப்படியாக மெல்ல மெல்ல அப்படியே நிவர்த்தி அடையும். தடைகள் விலகும், கடன்கள் விலகும், மன அழுத்தம் விலகும், தீராத கவலைகள் விலகும், உடல் ஆரோக்கிய குறைவு அப்படியே விலகும். உடல் ஆரோக்கியத்தை நோக்கி மெல்ல நகர்ந்து வரும். தடைகள் எல்லாம் விலகக்கூடிய அற்புதமான மாதமாக இருக்கிறது. 11ஆம் இடம் லாபஸ்தானம், ஆதாயஸ்தானம், வெற்றி ஸ்தானம். 11ஆம் இடத்துல எப்போதெல்லாம் அதீத சுபத்துவம் குரு சுக்கிர தொடர்புகளால் ஏற்படுகிறதோ பொருளாதாரத்தில் உங்களுக்கு எந்த ஒரு நெருக்கடிகளும் இல்லை. ஏதோ ஒரு வழிகளில் இருந்து பொருளாதாரம் உங்களுக்கு அப்படியே நல்லபடியாக சாதகமாக அமையும். தொழிலில் உத்தியோகத்தில் இருந்த அசௌகரியங்கள் எல்லாம் அப்படியே விலகும். இடமாற்றம், இருப்பிட மாற்றம், பதவி மாற்றம், உத்தியோக மாற்றம் எல்லாமே நடக்க காத்திருந்தாலும் நன்மையாகவே இருக்கும். சம்பள உயர்வு, பதவி உயர்வு, அதிகாரத்திற்காக பதவிக்காக நீங்கள் காத்திருந்தால் இப்போது உங்கள் கைகளுக்கு வருவதற்கான எல்லா வாய்ப்பும் இருக்கிறது. தசாபுத்தி ஒத்துழைக்க வேண்டும். அஷ்டமச்சனை நடக்கிறது, அவயோக தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் சற்று கெடுபலன்கள் தான் இருப்பதை அப்படியே சொல்ல ஒன்று. புழுகுவதற்கு இங்கே ஒன்றும் இல்லை. உங்களுடைய பிறந்த யாதவும் நல்ல வலுவாக இருந்தால் இப்போது உங்களுக்கு நல்ல யோக தசாபுத்திகள் நடந்து கொண்டிருந்தால் ராசிநாதன் உச்சம், ஜீவனாதிபதி லாபத்தில் இருக்கிறார். பூர்வ புண்ணியாதிபதி நல்லபடியாக பூர்வ புண்ணியத்தை பார்க்கிறார். பாக்யாதிபதி பாக்கியத்தில் ஆட்சி பெற்றிருக்கிறார். என்ன சிக்கல்கள் நடக்க முடியும்? எந்த சிக்கல்களும் நடக்காது. திறமைகள், அதிர்ஷ்டம், புத்தி கூர்மை, இறை அருள் எல்லாமே உங்களுக்காக செயல்படுமே. அற்புதமாக இயங்கிக் கொண்டிருக்கிற இந்த காலத்தில் நீங்கள் அவசர முடிவு, கோபத்தில் முடிவு எடுக்கவே கூடாது. அஷ்டமச்சனை காலத்தில் கோச்சாரம் உங்களுக்கு அப்படி கை கொடுத்திருக்கிறது. அஷ்டமச்சனை வெறும் பெயருக்குத்தான் இயங்கிக் கொண்டிருக்கிற. சரியாக இந்த வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். தொழிலில், உத்தியோகத்தில் இருந்த தடைகள் எல்லாமே அப்படியே விலகும். 3ஆம் இடம் குருவின் பார்வையில் தான் இருக்கிறது. நீங்கள் எடுக்கிற புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றி தரும். சகோதர ஒற்றுமை மேலோங்கும். அரசு வேலை கிடைக்கும். அதாவது
உங்களுடைய நிலையான சொத்துகள், பூர்வ சொத்துகள், பூர்வீக சொத்துக்களில் ஏதாவது சிக்கல்கள் இருந்தால், கோர்ட்டு கேஸ் ஏதாவது இழுபறியில் இருந்தால் எல்லாமே தீர்ப்புகள் உங்களுக்கு சாதகமாக வரும். அரசு வழி ஆதாயங்கள், அரசியல்வாதிகளுக்கு ஆதாயங்கள், அரசு வேலை கிடைப்பது, தந்தைக்கும் உங்களுக்குமான கருத்து முரண்பாடுகள் எல்லாமே அப்படியே விலகுவது, தந்தை வழி பூர்வீக சொத்துக்கள் இருந்த வில்லங்கங்கள் அப்படியே விலகுவது, தந்தை வழி சொந்த பந்தங்களுக்கும் உங்களுக்கும் இடையில் அந்யோன்யம் பரஸ்பர புரிதல் அதிகரிப்பது. அற்புதமாக இருக்கிற சூரிய பகவான் உங்களுக்கு முழுமையாக சப்போர்ட் பண்ண போகிறார். அதாவது சூரியன் உங்களுக்கு ராசிநாதன் உச்சமாக இருக்கிறார். அதன் பிறகு 10ஆம் இடத்துல வந்து திக்பலத்தை அடைகிறார். சுக்கிரனுடைய வீட்டில் புதனோட சேர்ந்து அதீத சுபத்துவம், கூடுதல் பலம், திக்பலம். ராசிநாதன் வலுவாக இருக்கிற போது தன்னம்பிக்கை அதிகரிக்கும், தைரியம் அதிகரிக்கும், எதையும் நம்மால் ஓவர் கம் பண்ணி கொண்டு வரலாம் என்கின்ற கான்ஃபிடன்ஸ் லெவல் அதிகரிக்கும். பொருளாதார உதவி இருக்கிறது, சகோதர ஒற்றுமை இருக்கிறது, சொந்த பந்தங்களுக்கும் உங்களுக்கும் இடையில இருந்த கருத்து வேற்றுமைகள் எல்லாம் அப்படியே விலக போகிறது, தந்தையினுடைய சப்போர்ட் இருக்கிறது, அரசு வழி ஆதாயங்கள் இருக்கிறது, போட்டி பந்தயங்களில் நீங்கள் ஈடுபட்டு வெற்றி வாகை சூட முடியும். எல்லாமே உங்களுக்கு சாதகமாக வந்திருக்கு. பூர்வ புண்ணியம் பாக்கியம் அற்புதமாக செயல்பட போகிறது. முற்காலங்களில் நீங்கள் செய்த புண்ணியங்கள் எல்லாம் அஷ்டமச்சனை காலங்கள் உங்களுக்கு நன்மையாக வரப்போகிறதே, அற்புதமாக இருக்கிறது. 5ஆம் இடம் சாதாரணமான இடமா? உங்களுடைய புத்தி கூர்மை, இறை அருள், அதிர்ஷ்ட வாய்ப்புகள், குழந்தைகள். 5ஆம் இடம் பூர்வ புண்ணியம். பூர்வ புண்ணியத்தை 2 மாபெரும் சுவர்கள் வலுத்து சமசப்தமமாக பார்க்கிறார்கள். புத்தி கூர்மை செயல்படும், இறை அருள் கைகூடி வரும். குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் இடையில இருந்த சிக்கல்கள் எல்லாம் அப்படியே விலகும். தூர தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய குழந்தைகள் மூலம் உங்களுக்கு அதுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். குழந்தைகளுக்காக செலவு செய்ய போகிறீர்கள். குழந்தைகளுக்கு சுப மங்கள காரியங்களை நிகழ்த்தி பார்க்கலாம். பூர்வ புண்ணியம் செயல்படுகிற போது, பாக்கியம் செயல்படுகிற போது இறை அருள் கைகூடி வந்திருக்கிறது. கோயில் கும்பாபிஷேகத்திற்கு, கோயில் கட்டுமான பணிகளுக்கு கோயில் கட்டி கொடுக்கலாமே. ஆலய திருப்பணிகளில் ஈடுபட போகிறீர்கள். புத்தி கூர்மை அதிகரிக்கும், ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். ஆன்மீக விடயமாக இந்த தடைகள் எல்லாம் அப்படியே விலக போகிறது. குலதெய்வ வழிபாட்டில் இருந்த தடைகள் விலகும். குலதெய்வத்தை நேரிலே சென்று பார்த்து வணங்கி அவருடைய அருளை பெறுவதற்கு சரியான காலம் பயன்படுத்தி கொள்ளுங்கள். பூர்வ புண்ணியமும் பாக்கியமும் குரு அருளும் இருக்கிற போது, ராசிநாதனும் வலுவாக இருக்கிற போது, குலதெய்வத்தை சென்று நீங்கள் வணங்குகிற போது கைமேல் நல்ல பலன்களை வாங்கி கொண்டு வர முடியும். உண்மையில சொல்றேன், அஷ்டமச்சனி நடந்து கொண்டிருந்தாலும் அஷ்டமச்சனி பெயருக்குத்தான் நடந்து கொண்டிருக்கிறது. அத்தனை நன்மைகளும் உங்களுக்காக காத்திருக்கிறது. வருமானம் அதிகரிக்கும், தொழிலில் இருந்த தடைகள் எல்லாம் விலகும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், வயதான பெரியோர்களுக்கு மனசுல நிம்மதி ஏற்படும், புத்தி கூர்மை அதிகரிக்கும், குடும்ப பெண்களுக்கு மனதில் மகிழ்ச்சி இருக்கும். அற்புதமாக இருக்கிறது. 8ஆம் இடத்துல சனி இருக்கிறார், ராசியில கேது இருக்கிறார். இந்த 2 விடயங்கள் தான் சற்று அசௌகரியம். 8ஆம் இடம் மாங்கல்ய ஸ்தானம். திருமண விடயத்துல அவசரம் காட்ட வேண்டாம். நல்ல தசாபத்திகள் நடந்து கொண்டிருந்தால் பொருத்தத்தை பார்த்து செய்து கொள்ளலாம். ராசியிலே கேது இருக்கிறதுனால ஒரு விதமான தனிமை உணர்வை ஏற்படுத்துவார். எனக்கு மட்டும் இப்படி நடக்குதே, என்னுடைய குடும்பம் மட்டும் இப்படி இருக்குதே, என்னுடைய வாழ்க்கை மட்டும் இப்படி இருக்குதே, நம்ம ஒதுங்கி போய்விடுவது நல்லது. இது போன்ற தாழ்வு மனப்பான்மையை, ஒரு விதமான தனிமை உணர்வை கேது தருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. யோகா, தியானம், பக்தி, பிரார்த்தனை பூர்வமாக வாழ்வதன் மூலம் இது போன்ற தாழ்வு மனப்பான்மையிலிருந்து எங்களை அப்படியே மெல்ல வெளிவர முடியும். அஷ்டமச்சனி நடந்து கொண்டிருந்தாலும் அப்படி ஒன்றும் பெரிய கெடுபலன்களை உங்களுக்கு சொல்ல முடியவில்லை. பாக்கியம், பூர்வ புண்ணியம், ராசி, ஜீவனஸ்தானம், லாபஸ்தானம், தனஸ்தானம் எல்லாமே அதீதமாக செயல்பட போகிறது. புதனுடைய துறையிலே நீங்கள் செயல்பட்டு கொண்டிருந்தால், சுக்கிரனுடைய துறையிலே நீங்கள் செயல்பட்டு கொண்டிருந்தால் அதீத லாபம். சினிமா துறை, பத்திரிகை துறை, எழுத்துத்துறை, பேச்சுத்துறை, இது போன்ற அடிப்படைகளில் நீங்கள் இருந்தால் எல்லா நன்மைகளும் உங்களுக்காக காத்திருக்கிறது. ஐடியில் பணிபுரிபவர்கள் கூடுதல் நன்மைகளை பார்க்க முடியும். ஆடிட்டிங், அக்கவுண்டிங், டீச்சிங், பேங்கிங், மார்க்கெட்டிங், புதனுடைய துறையில உங்களுக்காக நன்மைகள் காத்திருக்கிறது. செல்போன் கடை வைத்திருப்பவர்கள், யூடியூப், பேஸ்புக், இணையதளம் இது போன்ற அடிப்படையில் நீங்கள் செயல்பட்டு கொண்டிருந்தால் அதிக லாபம் உங்களுக்காக. சூரிய பகவானுடைய துறை என்று பார்க்கிற போது பவர் அடிப்படையில் எலக்ட்ரிக்கல் பொருட்கள் விற்பனை செய்யக்கூடிய கடையில் நீங்கள் வைத்திருக்கிறீர்களா, கூடுதல் லாபம் உங்களுக்காக காத்திருக்கிறது. மின்சார வாரியத்தில் ஊழியம் செய்பவர்கள், மின்சார வாரியத்தில் அரசாங்கத்தில் வேலை செய்பவர்கள், மின்சார அடிப்படையில் தனியார் துறையில் வேலை செய்பவர்கள் அனைவருக்குமே கூடுதல் லாபங்கள் இருக்கிறது. தீப்பெட்டி தொழிற்சாலை, மெழுகுவர்த்தி தொழிற்சாலை வைத்திருப்பவர்களுக்கு நல்ல லாபத்தை பார்க்க முடியும். செவ்வாயினுடைய துறை என்று சொல்கிற போது மருத்துவம், விளையாட்டு, அதிகாரம், கட்டடம், நெருப்பு, தீயணைப்புத்துறை, விளையாட்டுத்துறை, மருத்துவத்துறை அற்புதமாக செயல்பட போகிறதே. பில்டிங் கான்ட்ராக்ட், சிவில் இன்ஜினியர்ஸ், ரியல் எஸ்டேட், நிலம் வாங்கி விற்பவர்கள், கட்டடம் கட்டி விற்பவர்கள் இது போன்ற அடிப்படையில் நீங்கள் செயல்பட்டு கொண்டிருந்தால் கூடுதல் லாபங்களும் நன்மைகளும் உங்களுக்காக காத்திருக்கிறது. டிபார்ட்மெண்ட் ஷோரூம், மளிகை கடை வைத்திருப்பவர்கள், செங்கல் சூளை வைத்திருப்பவர்கள் கூடுதல் நன்மைகளை பார்க்க முடியுமா. சிவில் இன்ஜினியர்ஸ் அதிக லாபத்தை பார்க்கக்கூடிய அற்புதமான பொற்காலம். சுக்கிரன், புதன், சூரியன், செவ்வாய், குரு அத்தனை பேரும் உங்களுக்காக சப்போர்ட் பண்றாங்களே. மனதில் தேவையில்லாத குற்ற உணர்வுகளை அப்படியே தூக்கி மூட்டை கட்டி ஓரம் வைத்து விட்டு எழுந்து செயல்படலாம். அஷ்டமச்சனை நடந்து கொண்டிருக்கிறதுனாலையும்
ராசியிலே கேது இருக்கிறதுனாலையும் கோபத்திலேயோ அவசரத்திலேயோ எந்த முடிவும் எடுத்து விடக்கூடாது. சமநிலையாக தெளிவாக புத்தி கூர்மையோடு செயல்பட்டு விட்டால் மே மாதம் சிம்ம ராசிக்காரர்களுடைய மாதம். மாணவ கண்மணிகளுக்கு அற்புதமான பொற்காலம். வித்யாகாரகன் புதன் அற்புதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். குடும்ப பெண்களுக்கு மனதில் மகிழ்ச்சி இருக்கும். குடும்ப தலைவர்களுக்கு தொழிலில் உத்தியோகத்தில் இருந்த தடைகள் எல்லாமே அப்படியே விலக போகிறது. நீங்கள் எடுக்கிற புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றி தரப்போகிறது. வயதான பெரியவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்பட போகிறது. இறையருள் கைகூடி வந்திருக்கக்கூடிய அதிர்ஷ்டமும் திறமையும் ஒரு சேர செயல்படக்கூடிய அற்புதமான மாதமாக இருக்கிறது. வாழ்த்துக்கள். 2025 ஆண்டு மே மாதம் சிம்மம் ராசிக்காரர்களுக்கு இந்த பலன்களை எல்லாம் சொன்னதில் ஒரு ஜோதிடனாக எனக்குமே மட்டற்ற மகிழ்ச்சி. யோகி மதன் அஸ்ட்ரோ சென்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள். பார்த்தவர்கள் உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுபோல இன்னொரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம். நமஸ்காரம்.